2026ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நம்மளுக்கு ரொம்ப தெளிவாவே தெரியும் ஏஐல இருக்கக்கூடிய ட்ரெண்டிங்கான ஒரு டொமைன் பார்த்தா அது மல்டி மாடல் ஏஐ தான். ஸோ ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு மல்டி மாடல் ஏஐனா என்னன்னு சிம்பிளா சொல்றேன். மல்டி மாடல் ஏஐ அப்படின்ற ஒரு டெக்னாலஜி எப்படி ஒர்க் ஆகும் தெரியுமா? ஜென்ரலா ஒரு ஏஐ டாஸ்க் பண்றோம் அப்படின்னா அது எப்படி ஒர்க் ஆகும்? ஒரு சின்ன ப்ராஜெக்ட் பண்றோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டாஸ்கை மட்டும் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ரெடிக்ஷன் இல்ல ஒரு வெப்சைட் கிரியேட் பண்றது, அந்த மாதிரி ஒரு சிங்கிள் டாஸ்க பண்ணும். ஒரு இமேஜ் ஜென்ரேட் பண்றது அப்படின்னு ஒரு டைப் ஆஃப் டேட்டாவை மட்டும் தான் ஹேண்டில் பண்ணும். இந்த மல்டி மாடல் ஏஐக்கு ஒரு சூப்பரான ஒரு கேப்பபிலிட்டி இருக்கு. அந்த எபிலிட்டி என்ன அப்படின்னா வேற வேற டைப் ஆஃப் டேட்டாவை ஹேண்டில் பண்றதுக்கு இந்த ஏஐ மாடலுக்கு, சோ மல்டி மாடல் ஏஐ மாடலுக்கு நல்லாவே தெரியும். சோ இந்த ஒரு பர்டிகுலர் ஏஐ மாடல் என்னோட டேட்டா இன்னொரு டைப்ல கொடுத்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் டெக்ஸ்டா இருக்கட்டும், ஆடியோ, இமேஜ், வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஏஐ மாடல்ஸுமே மல்டி மாடல் ஏஐ ப்ராஜெக்ட்ஸுமே வேற வேற டைப் ஆஃப் டேட்டாவை ஹேண்டில் பண்ற எபிலிட்டி உள்ள ஒரு ஏஐ மாடல்ஸா இருக்கும். ஸோ பிசினஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு சின்ன ரெக்குவயர்மெண்ட்டை இது ஈஸியா ஃபுல்ஃபில் பண்ணிரும். இந்த சின்ன சின்ன ஏஐ மாடல்ஸ் இருக்கக்கூடிய பெரிய பேக்லாகே ஒரு டைப் ஆஃப் டேட்டாவை கொடுத்தா ஹேண்டில் பண்ணுது, இன்னொரு டைப் ஆஃப் டேட்டா வந்து அது திணறிடுது. ஆனா இந்த மல்டி மாடல் ஏஐ மாடல்ஸ் டெவலப் பண்ணும்போது இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்துலயுமே டைப்ஸ் ஆஃப் டேட்டா வேற வேற டைப் ஆஃப் டேட்டா கொடுத்தா ப்ராசஸ் பண்ற எபிலிட்டியா அதுக்கு இன்பில்டாவே கொடுத்துருவாங்க. ஸோ தட் இஸ் ஹவு மல்டி மாடல் ஏஐ மாடல்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒர்க். ஸோ நவ் லெட்ஸ் see the ப்ராஜெக்ட்ஸ். இப்போ நீங்க இண்டஸ்ட்ரிக்குள்ள போகணும், ஐடி கம்பெனிக்குள்ளேயே போகணும் அப்படின்னாலும் ஒரு சிம்பிளான ஒரு ப்ராஜெக்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ப்ராஜெக்ட் அவங்களுக்கு விசிபிளாவே தெரியாது. ஏன்னா எல்லாருமே ஏஐல இருந்து எடுத்த ப்ராஜெக்ட்ஸ கண்டிப்பா அவங்களோட ரெஸ்யூம்ல ஆட் பண்ணிருப்பாங்க. ஒரு பேசிக்கான ப்ராஜெக்ட் கண்டிப்பா அவுட் ஸ்டாண்ட் ஆகாது. சோ உங்க ரெஸ்யூமே அவுட் ஸ்டாண்ட் ஆகாது. சோ அதனாலயே அவங்க அதை ஷார்ட் லிஸ்ட் பண்றதுக்கு யோசிப்பாங்க. இப்போ நீங்க கண்ணக்கூடிய அந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இப்போ இருக்கக்கூடிய அப்டேட்டட் ஏஐ ட்ரெண்ட்ஸ ரிலேட் பண்ணி இருந்தா கண்டிப்பா அதுக்கு அவங்க ஃபோக்கஸ் கொடுப்பாங்க. சோ இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே உங்களோட ரெஸ்யூம்ல இருந்தது அப்படின்னா கண்டிப்பா உங்களோட ரெஸ்யூம் ஈஸியா ஷார்ட் லிஸ்ட் ஆகும். அதுவும் இல்லாம ஏன் எப்படி இப்ப ரியல் லைஃப்ல ஒர்க் ஆகுது அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த ப்ராஜெக்ட் நீங்க பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இதுல ஒரு ப்ராஜெக்ட் பண்ணா கூட நீங்க ரொம்ப கிளியரா புரிஞ்சுக்குவீங்க. ஸோ நவ் லெட்ஸ் see the first project. மல்டி மாடல் கஸ்டமர் சப்போர்ட் ஏஜென்ட். ஜென்ரலா கஸ்டமர் சப்போர்ட் ஏஜென்ட்டோட ஒர்க் என்ன பண்ணுவாங்க? இப்ப நான் ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன், அந்த ப்ராடக்ட்ல ஏதோ இஷ்யூ இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணுவேன்? உடனே கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு, இதை எனக்கு ஷார்ட் அவுட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லுவேன். கரெக்டா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு வாஷிங் மிஷின் பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க, இல்ல ஒரு மொபைல் போன் பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுல இருக்கக்கூடிய இஷ்யூவை சொல்றதுக்காக அவங்களுக்கு கால் பண்ணுவீங்க. கரெக்டா? இப்போ இந்த கஸ்டமர் சப்போர்ட் ஏஜென்ட் நீங்க மல்டி மாடல் கஸ்டமர் சப்போர்ட் ஏஜென்ட்டா பில்ட் பண்ணும்போது இது என்ன ஆகும் அப்படின்னா நீங்க அதுகிட்ட இஷ்யூவை சொல்லுவீங்க. எனக்கு இந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருக்குங்க மொபைல் போன்ல அப்படின்னு. அதை நோட் பண்ணி வச்சுக்கோம். அடுத்து அந்த இஷ்யூ நீங்க கொடுத்தீங்கல்ல, அந்த இன்ஃபர்மேஷன் போதுமா? ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஓஎஸ் வந்து கரெக்டா அப்டேட் ஆகல அப்படின்னு ஒரு இஷ்யூ கொடுக்குறீங்க. அது அந்த ஒரு இஷ்யூவை மட்டும் கொடுத்துருக்கீங்க. ஏன்னா எப்பத்துல இருந்து இந்த ப்ராப்ளம் இருக்கு, எப்ப இந்த மொபைல் வாங்குனீங்க, அந்த இது எதுவுமே மென்ஷன் பண்ணல. அப்போ அதுக்கு தேவையான டீடைல்ஸ் இல்ல. சோ அப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா கொஸ்டின் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு திருப்பி உங்ககிட்ட கொஸ்டின் கேட்கும். டாஸ்க் நம்பர் 2 பண்ணுதா? அடுத்து உங்ககிட்ட இமேஜ் அப்லோட் பண்ண சொல்லும். உங்க மொபைலோட இப்போ இருக்கக்கூடிய இமேஜ் அப்லோட் பண்ண சொல்லும். இப்ப என்ன ஆகுது? ஒரு டெக்ஸ்ட் டேட்டாவையும் வாங்குது, இமேஜ் டேட்டாவையும் வாங்குது. அடுத்து நீங்க லைவ்ல ஒர்க் பண்ணி பாக்குறீங்கல்ல, ஓபன் பண்ணும்போது அப்டேட் பண்ணும்போது என்ன இஷ்யூ வருது அப்படின்றத லைவ் வீடியோவை அப்டேட் பண்ண சொல்லும். சோ அப்ப இந்த வீடியோ என்ன? வீடியோ டேட்டா. சோ வேற வேற டைப் ஆஃப் டேட்டாவை இந்த ஒரு ஏஜென்ட் ஹேண்டில் பண்ண முடியும். சோ அதனால திஸ் இஸ் கால்ட் அஸ் மல்டி மாடல் ஏஐ ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் திஸ் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். சோ அப்ப ரியல் வேர்ல்ட் ப்ராப்ளம இது ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணிருது. ஆனா இந்த ப்ராஜெக்ட் டெவலப் பண்றதுக்கு உங்களுக்கு நிறைய ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் இருக்கு. அதனாலதான் இந்த ப்ராஜெக்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இண்டஸ்ட்ரியில கொடுக்குறாங்க. சோ இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் நீங்க டெவலப் பண்ண உங்க ஸ்கில்லுமே அடுத்த லெவல்ல ஈஸியா ரீச் ஆகும். சோ லெட்ஸ் see the செகண்ட் ப்ராஜெக்ட், ஏஐ மீட்டிங் அசிஸ்டன்ட். இப்போ நீங்க ஒரு இன்டர்வியூ அட்டென்ட் பண்றீங்க, இல்ல நீங்க இன்டர்வியூவரா இருக்கீங்க, இல்ல கேண்டிடேட்டா இருக்கீங்க. லெட்ஸ் கன்சிடர் போத் தி ஆப்ஷன்ஸ். இந்த அசிஸ்டன்ட் என்ன பண்ணும் தெரியுமா? நீங்க அட்டென்ட் பண்ண அந்த இன்டர்வியூல என்ன நடந்துச்சு, ஒரு கேண்டிடேட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்க,
அந்த இன்டர்வியூ எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்க, சோ அதுல ஓவராலா இன்டர்வியூ எப்படி போச்சு. சோ நீங்க பேசுற ஆடியோவை லிசன் பண்ணுது, உங்க வீடியோ உங்க ஃபேஸ்ல நீங்க என்ன எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுக்குறீங்கன்றத லிசன் பண்ணுது. அடுத்து அதோட சம்மரி. சோ டெக்ஸ்ட் டேட்டாவை ஜெனரேட் பண்ணுது, உங்க வீடியோவை லிசன் பண்ணுது, நீங்க என்ன எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுக்குறீங்கன்றத லிசன் பண்ணுது. சோ வேற டைப் ஆஃப் டேட்டாவை ஹேண்டில் பண்ணுது, உங்க ஆடியோவே அதை லிசன் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குது. கடைசியா ஒரு சம்மரி. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மீட்டிங்ல என்னென்ன நடந்துச்சு, ஒரு கொஸ்டின் அவங்க என்ன கேட்டாங்க, நீங்க அதுக்கு எப்படி ரிப்ளை கொடுத்தீங்க, அண்ட் தென் வந்து ஓவராலா இந்த இன்டர்வியூ எப்படி போச்சு, அந்த பெர்ஃபார்மன்ஸ் அந்த கேண்டிடேட்டோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது. ஸோ இன்டர்வியூவர் எடுத்தவங்க மேபி உங்களுக்கு பார்ஷியாலிட்டியை பார்த்தாலும் இந்த ஏஐ மாடல் என்ன பண்ணும், நிஜமாலுமே நீங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணீங்க, அவங்க என்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்றது ரொம்ப கிளியரா ஒரு சம்மரி எடுத்து கொடுக்கும். ஸோ இப்போ இந்த ஏஐ மாடலுக்கு வேற டைப் ஆஃப் டேட்டாவை ஹேண்டில் பண்ற அபிலிட்டி இருக்கு. உங்க வீடியோவை புரிஞ்சுக்குது, உங்க ஆடியோவை புரிஞ்சுக்குது, டெக்ஸ்ட் டேட்டாவை ஜெனரேட் பண்ணுது. ஸோ திஸ் இஸ் ஹவு திஸ் பர்டிகுலர் ஏஐ மீட்டிங் அசிஸ்டன்ட் ஒர்க்ஸ். நீங்க ஒரு மீட்டிங் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் அந்த மீட்டிங்ல இருக்கக்கூடிய நோட்ஸ் இதை எடுத்து வச்சிரும். நீங்க ரெக்கார்டிங் போட்டு இந்த நோட்ஸ் அப்ப என்ன பண்ணலாம், ரெக்கார்டிங் ஃபுல்லா பார்க்கணும்னு அவசியம் இல்ல. நீங்க அந்த நோட்ஸ் இந்த சம்மரி எடுத்து பார்த்தாலே யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த ஓவரால் கோல் ஆஃப் த மீட்டிங். The third project could be document intelligence platform. இப்போ நான் ஒரு பிடிஎஃப் அப்லோட் பண்றேன்னா எனக்கு அந்த பிடிஎஃப்ல சின்ன எடிட் பண்றதுக்கு மட்டும் தான் பிடிஎஃப் எடிட்டர் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இப்போ நான் டெவலப் பண்ற அந்த டாக்குமெண்ட் இன்டெலிஜென்ஸ் பிளாட்ஃபார்ம் என்ன பண்ணும் தெரியுமா, இது ஸ்பெசிபிக்கா நான் அப்லோட் பண்ற வேற டாக்குமெண்ட்ஸை சப்போர்ட் பண்ணும். பிடிஎஃபா இருக்கட்டும், வேர்டா இருக்கட்டும், வேற ஃபைல்ஸை நான் வேற ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்றதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஐலோ பிடிஎஃப் அப்படின்னு ஒரு வெப்சைட்லாம் பார்த்திருப்பீங்க. தட் இஸ் சச் அன் ஆசம் வெப்சைட். சோ அது என்ன பண்ணுது, நீங்க இன்னொரு டாக்குமெண்ட் கொடுத்தாலும் வேற டாக்குமெண்டா மாத்திருது. ஆனா அதுக்கு ஒரு சில லிமிடேஷன்ஸ் இருக்கு. சோ நீங்க அந்த லிமிடேஷன்ஸ் ஓவர் கம் பண்ற மாதிரி நீங்க ஒரு வெப்சைட்டை பில்ட் பண்ணலாம், ஒரு கம்ப்ளீட்டான ஏஐ ப்ராஜெக்டை பில்ட் பண்ணலாம். So that is how the real world problems could be solved. அந்த ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்றதுக்காக தான் நம்ம ப்ராஜெக்ட்ஸே பண்றோம். சோ நீங்க மல்டி மாடல் ஏஐ ப்ராஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணும்போது அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். The fourth project is AI code based assistant. இந்த டைப் ஆஃப் ப்ராஜெக்ட்ல நீங்க கோடிங் கிரியேட் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணும், கோடிங்ல ஏதாவது சேஞ்சஸ் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணும், எரர் சால்வ் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணும். இல்ல அவுட்புட்ல நான் கொடுத்துட்டேன், ஒரு இமேஜ் எடுத்து ஸ்கிரீன்ஷாட் அப்லோட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், இமேஜா, அதுக்கும் ஹெல்ப் பண்ணும். இல்ல வீடியோவா அப்லோட் பண்றேன், ஃபுல்லா ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்றேன், அதுல என்ன இஷ்யூ இருக்குன்னு ரிசால்வ் பண்ணி கொடுக்கணும். சோ அந்த மாதிரியான ஒரு அசிஸ்டன்ட டெவலப் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்போ we have some AI மாடல்ஸ் ஒரு இமேஜ் மட்டும் அப்லோட் பண்ணா ரிசால்வ் பண்ணிடுது. ஆனா வீடியோவா நான் ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணி இவ்வளவு இஷ்யூ இருக்குன்னு கொடுக்க முடியுதா, இல்ல. சோ அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்க்கு சொல்யூஷன் கொண்டு வர மாதிரியான ஒரு ஏஐ ப்ராஜெக்டை நீங்க பண்ணலாம். சோ அப்ப என்ன ஆகும், நீங்க டெக்ஸ்டும் கொடுக்கலாம், அதுல கோடிங்கும் கொடுக்கலாம், இமேஜும் கொடுக்கலாம், எரர் பாட்ட வீடியோ ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணியும் கொடுக்கலாம். சோ அப்ப மல்டிபிள் டைப் ஆஃப் டேட்டாவை ஹேண்டில் பண்ற எபிலிட்டி உள்ள ஒரு ப்ராஜெக்டை நீங்க டெவலப் பண்ணும்போது one kind of problem in the world is getting solved. So அதுக்கு மல்டி மாடல் ஏஐ கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும், பிகாஸ் இதுல நிறைய டைப் ஆஃப் டேட்டாவை ஹேண்டில் பண்ற எபிலிட்டி இருக்கு. நெக்ஸ்ட் மல்டி மாடல் மெடிக்கல் ரிப்போர்ட் அனலைசர். இந்த ஒரு ப்ராஜெக்ட் ஸ்பெசிபிக்கா நிறைய பேத்தோட ஹெல்த்தை இம்ப்ரூவைஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஒரு ரொம்ப கிரௌடடா இருக்க ஹாஸ்பிட்டல்ல ஒரு சில பர்டிகுலர் டிசீசஸ்க்கு பார்க்கக்கூடிய ஒரு பர்சன், ஒரு டாக்டர் இல்ல ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் கம்மியா தான் இருப்பாங்க. அதுக்கு முன்னாடி அந்த ரிப்போர்ட் ஏஐ கிட்ட போயிட்டு அவங்க கிட்ட வந்துச்சு அப்படின்னா அவங்களோட ஒர்க் லோட் கொஞ்சம் கம்மியாகும். அண்ட் தென் அந்த ப்ராசஸையுமே ஸ்பீட் அப் பண்ண முடியும். அந்த ஓவரால் ஹாஸ்பிட்டல் அப்படின்ற அந்த பிசினஸ்மே கொஞ்சம் க்ரோ ஆகும். என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்ரேஸ் இருக்கு, இல்ல அவங்க எடுத்த அந்த ஸ்கேன்ஸ் ஏதோ இருக்கு, அத டாக்டர் கிட்ட போறதுக்கு முன்னாடி அவங்க ஆட்டோமேட்டட் ஏஐ மிஷின்ஸ் பில்ட் பண்ணி வச்சு அந்த மிஷின்ஸ்க்கு ஸ்பெசிபிக்கா மெடிக்கல் ரிப்போர்ட்டை அனலைஸ் பண்ற பொட்டன்ஷியல் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இமேஜ்ல இந்த மாதிரியான சேஞ்சஸ் இருந்தா அவங்களுக்கு இந்த டிசீஸ்னு ப்ரெடிக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு நிறைய இமேஜஸ் வச்சு நான் ஆல்ரெடி ஒரு மாடல நான் ட்ரெயின் பண்ணிட்டேன் அப்படின்னா புதுசா கொடுக்கக்கூடிய இமேஜ்ல இருக்கக்கூடிய அந்த டிசீஸ அது இமேஜை பார்த்தே ப்ரெடிக்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் பில்ட் பண்றதுக்கு இந்த மல்டி மாடல் ஏஐ ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். பிகாஸ் எக்ஸ்ரேஸ் இருக்கலாம், வேற ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் இருக்கலாம், அது எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்ல. So we need some AI model that understands all types of data. Sometimes text print பண்ண ரிப்போர்ட்டா கூட இருக்கலாம். So for that it would be highly helpful. அடுத்த ப்ராஜெக்ட் மல்டி மாடல் ரிசர்ச் அசிஸ்டன்ட்.
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பிஜி பண்றீங்க, இல்ல யூஜிலேயே உங்களுக்கு வந்து ஒரு ரிப்போர்ட் கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க, ஒரு பேப்பர் பப்ளிஷ் பண்ண சொல்றாங்கன்னு வச்சுக்கோமே. சோ அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் போய் வெப்சைட்ல அதை பத்தின இன்ஃபர்மேஷன் நிறைய சர்ச் பண்ணுவீங்க, கரெக்டா? அதுக்கு அடுத்து அது ரிலேட்டடா என்னென்ன பேப்பர்ஸ் பப்ளிஷ் பண்ணிருக்காங்கன்னு பாப்பீங்க. இப்போ நீங்க பில்ட் பண்ற அந்த ஏஐ மாடலுக்கு இந்த எபிலிட்டி இருக்கு. வெப்சைட்டை போய் சர்ச் பண்ணிட்டு வரும், என்னென்ன ரீசெண்டான பேப்பர்ஸ் இருக்கணும், அதுல என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கு, இனி இப்ப புதுசா வந்த அப்டேட்ஸ் என்ன, அந்த அப்டேட்ஸ் எதெல்லாம் இந்த ரிசர்ச் பேப்பர்ல மிஸ் ஆகுது, சோ அது ரிலேட்டடா நான் என்ன ரிசர்ச் பண்ணலாம், அது ரிலேட்டடா நான் என்ன ப்ராஜெக்ட் பண்ணலாம். சோ இது எல்லாத்தையுமே பண்ணக்கூடிய ஒரு ஏஐ மாடலை நீங்க டெவலப் பண்ணலாம். சோ அது என்ன பண்ணணும்? வெப்சைட்ஸை சர்ச் பண்ணணும். நீங்க ஏபிஐ கூட கனெக்ட் பண்ணாலே இந்த ப்ராசஸ் ரொம்பவே ஈஸி ஆயிரும். அடுத்து ஏஐ ஷாப்பிங் அசிஸ்டன்ட். இந்த ஒரு ப்ராஜெக்ட் நிறைய பேர் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ காலேஜஸ்ல கூட. என்னன்னா நீங்க ஒரு ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்மார்ட் போனோ இல்ல லேப்டாப்போ இல்ல டிவியோ, ஓகே, இந்த ஒரு பிரைஸ் ரேஞ்ச் நீங்க பிக்ஸ் பண்ணிட்டீங்க. என்னென்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு, என்ன மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்கணும்னு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சிருக்கீங்க. அடுத்து என்ன பட்ஜெட், இது மூணையும் நீங்க பிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து போய் தேடுறதுக்கே வந்து நம்மளுக்கு ஹார்ட்லி 1 டேக்கு மேலேயே எடுக்கும். மேபி நிறைய ஷோரூம்ஸ் எல்லாம் போகணும். இப்படி பார்க்கும்போது இந்த ஒரு அசிஸ்டன்ட் என்ன பண்ணும் தெரியுமா? மொத்தமா இருக்கக்கூடிய அந்த உலகத்துல இருக்க எல்லா மொபைல்ஸும், இந்த பட்ஜெட்ல என்னென்ன மொபைல் இருக்கு, நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற ஃபீச்சர்ல என்ன மொபைல் இருக்கு, அடுத்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணி வச்சிருந்த அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்கா, எல்லாமே ஒர்க் ஆகுதா, அதோட ரிவ்யூஸ் என்ன, ஃபைனலி இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு டாப் 10ல இருக்க லிஸ்ட்டை கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்கும். அதுக்கு அடுத்தும் அனாலிசிஸ் நீங்க பண்ணாலும் ஓகே, இல்ல ஏஐ கிட்ட பண்ண சொன்னா அதுவே பண்ணிடும். அந்த மாதிரியான ஏஐ ப்ராஜெக்ட்ஸை நீங்க பில்ட் பண்ணும்போது இது ஏஐ ஏஜென்ட்டையும் ஏஐ கம்பைன் பண்ணி பண்றதுனால அது டிசிஷன்ஸையும் எடுக்கும், நிறைய ஆப்ஸ் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ உங்களோட டாஸ்க் கம்ப்ளீட்டா இல்ல, நீங்க டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். உங்களோட ஒர்க் நீங்க வந்து டெய்லி டு டூ லிஸ்ட்லாம் உங்களுக்கு ரொம்ப ஆக்குபைடா இருக்கக்கூடிய பர்சன்னா ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்றதுக்கு நீங்க ஒரு நாள் செலவு பண்ணணும், டைம் வேஸ்ட் பண்ணணும் அவசியமே இல்லை. இந்த மாதிரி ஒரு ஏஐ ஏஜென்ட்டை டெவலப் பண்ணிட்டா நிறைய பேத்துக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கலாம். சோ அதனால நீங்க பிளே ஸ்டோர்ல இது ஈஸியா பப்ளிஷ் பண்ணி உங்களோட பேண்டை கூட பில்ட் பண்ணிக்கலாம். அடுத்து வீடியோ கண்டென்ட் ரீபர்பஸிங் ஏஐ. சோ இந்த ஒரு ஏஐ மாடல் என்னன்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய வீடியோல சேஞ்சஸ் பண்றதுக்கு, இல்ல ஒரு வீடியோல நான் ஒரு கோல் கொடுத்துட்டேன், அதுக்கேத்த மாதிரி வீடியோவை எடிட் பண்ணி கொடு, ஆல்ரெடி இருக்கக்கூடிய வீடியோவை, இல்ல ஆல்ரெடி இருக்க வீடியோக்கு ஏத்த மாதிரி ஒரு ஏஐ ஜெனரேட்டட் வீடியோ பண்ணு, நான் ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துட்டேன் அதை வச்சு வீடியோ ஜென்ரேட் பண்ணேன், ஒரு வீடியோ கொடுத்துட்டேன் அதை வச்சு எனக்கு வேற டைப் ஆஃப் ஒரு மூவி மாதிரி கிரியேட் பண்ணி கொடு. ஸோ ஒரு வீடியோவை நான் என்னெல்லாம் பண்ண முடியும்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாக்குறதுக்கு நான் இமேஜ் கொடுக்குறேன், அதை வச்சு என்னெல்லாம் பண்ண முடியுமோ ஐ கேன் டூ வாட் எவர் ஐ வாண்ட். லைக் ஒரு வீடியோ எடிட்டர் மாதிரி இது ஒர்க் ஆகும். ஸோ அது எல்லாமே பண்ணக்கூடிய பொட்டன்ஷியல் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? எடிட்டர் சொல்லி கொடுக்கணும், எடிட்டிங் என்னெல்லாம் பண்ணும் அப்படின்றத ஏஐ மாடல ட்ரெயின் பண்ணணும். அடுத்து என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் வீடியோல ஜென்ரலா இருக்கும், எந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருப்பாங்க ஒரு மூவில, எந்த மாதிரி வீடியோஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, எவ்ரிதிங் ஐ வாண்ட் டு ட்ரெயின் when it comes to this particular video content repurposing AI. ஸோ அப்பதான் இந்த ஏஐ மாடல்னால தெளிவா என்னோட கோலை புரிஞ்சுக்கிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். ஸோ திஸ் இஸ் சூப்பர் பவர்ஃபுல் when you start working on this project. and then இந்த ப்ராஜெக்ட் நீங்க டெவலப் பண்ணதுக்கு அடுத்து இது நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் எடிட்டிங்னாலே ஒரு சின்ன டூலுக்கு எவ்வளவு பே பண்றோம். ஸோ அப்போ இந்த ஏஐ டூல்னால எல்லாமே பண்ண முடியும்னா they would be definitely ready to afford. What you should do is you should be ready to invest your time and develop this kind of projects from scratch. And finally, the most powerful project, AI Interior Design Assistant. இந்த ஒரு ப்ராஜெக்ட் ஸ்பெசிபிக்கா ஒரு வீடா இருக்கட்டும், இல்ல ஆபீஸா இருக்கட்டும், இல்ல ரோட்ஸ் பில்ட் பண்றாங்களா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே இன்டீரியர் டிசைன் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நான் பில்ட் பண்றதுக்கு ஒரு இன்டீரியர் டிசைனா ரொம்ப டைம் எடுக்கும். பிகாஸ் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க நான் ஒரு சேஞ்சஸ் பண்ணணும். இட் வில் டேக் நியர்லி வீக்ஸ் அண்ட் வீக்ஸ் ஒரு பேசிக்ல இருந்து ஒரு டிசைனை டெவலப் பண்ணி அவங்க கிட்ட கொண்டு போய் கொடுக்கறதுக்கு. இப்போ இந்த ஏஐ மாடலுக்கு இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் இன்டீரியர் டிசைன்ஸ் இருக்கு, இந்த மாதிரி நான் கிரியேட் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு 1000 இமேஜஸ் நான் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அது ட்ரெயின் ஆயிரும். இப்படிதான் இன்டீரியர் டிசைன்ஸ் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ ஒரு கஸ்டமைசேஷன் ஒரு டெக்ஸ்டா கொடுக்குறேன், இப்படிதான் எனக்கு வேணும்னா அதை அதே மாதிரி டெவலப் பண்ணி கொடுக்கும். இல்ல ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன்னா அந்த ரெஃபரன்ஸை வச்சு இந்த சின்ன கலர்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணு, இல்ல இந்த சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணு அப்படின்னா அந்த இன்டீரியரை கம்ப்ளீட்டா டெவலப் பண்ணி ஒரு 3D பிரிண்ட் கூட போட்டு கொடுத்துரும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம ஈஸியா ஒரு வீடோ ஒரு பில்டிங்கோ இல்ல ஒரு ஸ்கூலோ காலேஜோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி பில்ட் பண்ணிக்கலாம்.
சோ சி எவ்வளவு அட்வான்டேஜஸ் இருக்குல்ல ஏஐ வச்சு. சோ அதனாலதான் ஏஐ ரொம்பவே ஃபாஸ்டா க்ரோ ஆகுது. நீங்களும் இந்த அப்டேட்டடான ஒரு பாத்ல இந்த பியூட்டிஃபுல்லான ஒரு ஜேர்னில டிராவல் ஆகணும் அப்படின்னா நீங்க ஏஐ ஸ்டார்டிங்ல இருந்து லேர்ன் பண்ணும். சோ உங்களுக்கு எங்க ஸ்டார்ட் பண்றதுன்னு சுத்தமா ஐடியாவே இல்லாம இருக்கா? சோ உங்களுக்கு கைட் பண்றதுக்காகவே நான் 4 week லைவ் ஏஐ ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். சோ இந்த ஏஐ ட்ரைனிங்ல நீங்க பேசிக்ஸ்ல இருந்து ஏஐ கத்துக்கலாம். பிகாஸ் நீங்க வேற ஏஐ ஃபீல்டுல இருந்து, ஃபார் எக்ஸாம்பிள் நான் டெக் ஃபீல்டா இருக்கலாம், இல்ல நான் வேற ஒரு நான் டெக் ஃபீல்ட்ல ஒர்க் பண்றேன்னு இருக்கலாம், இல்ல ஆர்ட்ஸ் தான் நான் படிச்சுட்டு இருக்கேன் இருக்கலாம். சோ நீங்க வேற வேற ஃபீல்டுல இருக்கீங்க, ஆனா எனக்கு ஏஐ பத்தி சுத்தமா ஐடியாவே இல்லை. பேசிக்ஸ்ல இருந்து நான் ஏஐ லேர்ன் பண்ணும், ஆனா எனக்கு கிளாரிட்டியே இல்லை அப்படின்னா உங்களுக்காகவே 4 week லைவ் ஏஐ ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். இங்க நான் உங்களுக்கு பேசிக்ஸ்ல இருந்து ஏஐனா என்ன, பைத்தான் வச்சு எப்படி ஏஐ மாடல்ஸ் பில்ட் பண்ணுவீங்க, ஒரு ப்ராஜெக்ட் எண்ட் டு எண்ட் எப்படி கம்ப்ளீட் பண்ணலாம், எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். சோ இந்த 4 week ஏஐ ட்ரைனிங் ரொம்பவே அஃபோர்டபுளான பிரைஸ்ல இருக்க போது. அதோட பிரைஸ் என்னன்றது செக் பண்றதுக்காக இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லயும் அண்ட் தென் கமெண்ட் பாக்ஸ்லயும் நான் உங்களுக்கு ஹைலைட்டட் லிங்கா கொடுத்துருக்கேன். சோ அந்த லிங்க் நீங்க கிளிக் பண்ணி செக் பண்ணி பாத்துக்கலாம். சோ அதை நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க இந்த 4 week லைவ் ஏஐ ட்ரைனிங்ல ஜாயின் பண்ணிடலாம். அண்ட் வில் மீட் யூ தேர் ஆன் லைவ். இதுக்கு அடுத்து உங்களுக்கு அட்வான்ஸ் லெவல்ஸும் இருக்கு. சோ நீங்க அதுக்கு அடுத்து நீங்க என்கிட்ட you can do the enquiry and you can join in that advanced levels as well. So நீங்க ஆல்ரெடி பேசிக்ஸ்ல தான் இருக்கீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு டீடைல் ஷேர் பண்ணும்போது நீங்க மென்ஷன் பண்ணிடலாம் எனக்கு அட்வான்ஸ் லெவல் தான் வேணும் அப்படின்றதையும். So if you are new to AI, இது உங்களுக்கு பியூட்டிஃபுல்லான ஆப்பர்ச்சுனிட்டி. பிகாஸ் இது ரொம்பவே அஃபோர்டபுளான பிரைஸ்ல நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். இது லைவ் ஏஐ ட்ரைனிங்கிறதுனால நீங்க உடனே அன்மியூட் பண்ணி எந்த ஒரு டவுட்ஸ்னாலும் என்கிட்ட நீங்க கேட்டு சால்வ் பண்ணிக்கலாம். So bye for now. We'll meet you there on live and also we'll meet you there on next video. Bye for now.